இருக்கையில் அமர்ந்து கொள்ளும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக. என் ஆண்டவர் உங்களுக்கு செய்கின்ற பெரிய கிருபையை நீங்கள் கண்டு கழித்து நீங்கள் சந்தோஷத்தினாலே பூரிப்பினாலே கடந்து போய் சுவாசிக்கிறியா? கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தை வாசித்து அருமையான தேவர்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதை மாறி மாறி வாசித்த அன்பான தேவர்கள் அவ்விதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில சத்தியத்துக்கு கடந்து போவோம். சங்கீதம் 81வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிப்பா என்று சொன்னார். ஆகையால் அவங்களுடைய இருதயத்தின் கடினத்துக்கு நான் விட்டு விட்டேன். யோசனை வழியே நடந்தார். ஆண்டவர் இவர்களுடைய துயரத்தை அறிந்தவர், மனபாரத்தை நினைத்தவர். இவருடைய கண்ணீருக்கு கணக்கே இல்லை. தினந்தோறும் வாழ்வா சாவா என்று வாழ்ந்தவர்கள் எகிப்தி தேசத்தில் ஆண்டவர் இவர்களை அறிந்தவர். இவருடைய காரியங்களை நிறைவு செய்யும்படியார் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட வழிவாசல் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் செங்கடலை கடந்து வரும்படியா செய்தவர். இந்த ஜனங்கள் தங்கள் யோசனைப்படியே வாழ தீர்மானித்தார். தங்கள் யோசனைப்படியே வாழ்ந்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதமும் அதைதான் சொல்லப்படுது. யோசனை கட்ட சாந்தி யோசனை. இன்னைக்கு உனக்கு எனக்கு கூட நிறைய யோசனை. யோசித்த முடியெல்லாம் வெண்மை ஆயிடும். யோசிக்கிறதுனால இழைத்து போயிடுவார்கள். யோசிக்கிறதுனால எந்த காரியத்தையும் அவர்கள் செய்ய முடியாது. யோசிக்கிறதுனால தூக்கம் வராது, உணவு அருந்த முடியாது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அதில் அடக்கப்பட்டிருக்கிறது யோசனை. இந்த ஜனங்கள் கூட அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம இருந்த நிலைமை என்ன? ஒரு அடிமையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். தூக்கத்தை இழந்து, உணவை இழந்து, உரிமையை இழந்து, வீடு வாசலை இழந்து, தன்னுடைய பிள்ளைகள் பற்றிலும் தன்னுடைய தாய் தகப்பனிடத்திலும் ஒரு 10 நிமிஷம் கூட பேசி அங்கு செலுத்த முடியாத ஒரு வாழ்க்கையா இருக்கு. என் ஆண்டவர் இந்த செங்கடலை தாண்டி ஆரோனுடைய சேனையை தப்பிக்கும்படியா செய்தவர். அவருடைய வழிகளை நம்ம கடந்து போக வேண்டும் என்று அவர்கள் எண்ணம் இல்லை. அவர்கள் யோசனைப்படி வாழ்ந்தார்கள். திடீர்னு போனார்கள், ஒரு கன்றுக்குட்டியை செய்தார். தன்னுடைய காதல மூக்கில இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து அந்த தீயிட்டு குளித்து ஒரு கன்றுக்குட்டியை தங்களை யோசனைப்படியே வாழ்ந்தவர்கள். ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைங்க, அதனால்தான் இஸ்ரவேல் தேச ஜனங்கள் 40 வருடங்களாய் வனாந்தரத்தில் இருந்தார். நீங்கள் ஒரு கேள்வியை எழுப்பலாம். வனாந்தரத்திலேயே ஆண்டவர் தங்க வைத்தார். அவர்கள் பிறந்த இடம் அதுதானா? வாழ்ந்த இடம் அதுதானா? நட்பு தேவ பிள்ளைங்க, மனமாறவர் நாங்கள் யோசனைப்படி வாழ்ந்தவர்களும் ஒரு பெரிய மிராக்கல் தன் வாழ்க்கையில நடந்தது. ஆண்டவர் என்னுடைய தாகத்தை தீர்த்தார், என் வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொண்டார் என்று அறியவில்லை அவர்கள். நண்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு என் நண்பு தேவ பிள்ளைகள் இந்த தேசத்திலே அநேக யோசனையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கு. நீ யோசிக்கிறதுனால ஒரு முழம் கூட்ட முடியாது. ஒரு பரத்திலிருந்து அப்பாவிடத்தில் ஒன்று வரவில்லை என்றால் ஒன்றும் கிடையாது. இங்கு வேதம் இன்று சொல்லப்படுகிறது. ஆசா தங்கள் யோசனையினால மாண்டு போனார். எத்தனை பேர் மாண்டு போனார்கள்? எத்தனை பேர் வாழ்வாதாரத்தை இழந்து போனார்கள் என்று நீ அறிந்து கொள்வார். இந்த ஆசா ஒரு பெரிய ராஜாவா இருந்தார். ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ஆண்டவர் அவனுடைய பாதைகளை செவைப்படுத்தினார், வாழ்வாதாரத்தை உயர்த்தினார். அவன் தன்னுடைய சரீர பிரமாண பலவீனம் கால்களிலே நோவு உண்டாகும்படியாய் தேவ தீர்மானம் செய்தார். இவனுடைய நிலைமையை பார்க்க வேண்டும். ஆனால் அவன் ஆண்டோடைய நாமத்தை தூசித்தான். ஆண்டவரை தேடவில்லை. தங்கள் யோசனைப்படியே வாழ்ந்தான். யோசனையெல்லாம் எப்படி வச்ச அப்பாவை வச்சுட்டான். இந்து புராணத்தில் ஒரு கதை சொல்வார்.
மயிலிலே வானத்தை உலகத்தை சுற்றி வந்தான். ஒருவன் தாய் தகப்பனை சுற்றி அந்த ஆசீர்வாதம் அந்த பழத்தை வாங்கி கொண்டான். இந்த ஆசா என் அன்பு தேவ பிள்ளைகளே, எங்கு போனால் தனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி தன் யோசனைப்படி வாழ்ந்ததுனால அவன் மறித்து போனான். நம்பர் 1. நம்பர் 2, உசியா ராஜா. என் அன்பு தேவ பிள்ளை, இந்த ராஜாவுடைய நிலைமையெல்லாம் பாரு. அவன் தங்களை யோசனைப்படி நடந்தான். குஷ்டம் முடித்தது. தங்கள் யோசனைப்படி நடந்ததுனால என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவனும் ஆண்ட போன தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு உலகத்தில தேவ பிள்ளைகள் எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு என்ன நாள் பரிசுத்தம். நீயும் நானும் எங்க இருக்கணும்? அவருக்கு பக்கத்துல கொடிய ஆபத்துக்கு. நன்கு தேவ பிள்ளைகளே, வேதத்தின் நாயகன் என்று சொல்லப்படுகின்றார். ஆண்டவரை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு தலைக்கு மேல ஒரு உணர்வுள்ள வேலை இருக்கிறது, ஒரு காரியம் இருக்கிறது. வாழ்வாதாரத்தை நான் எப்படி மெயின்டைன்ஸ் பண்ணனேன், இது ஒரு யோசனை. ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லப்படுவது பிரியமானவர்களே, இந்த உசியா ராஜா கூட அப்படிதான் யோசித்தார். ஆனால் குஷ்டம் பிடித்து அவன் இறந்து போனான். நம்பர் 3, சிம்சோன் தங்கள் யோசனைப்படியே வாழ்ந்தான். ஆண்டோடைய பிள்ளை, ராவி தாகத்தை பெற்றவன். நன்கு தேவ பிள்ளைகளே, கழுதையின் தாடையில 1000 பேரை கொன்றனர். அவனுடைய தாகத்தை தீர்க்க லேகியனுடைய பள்ளத்தாக்க திறந்தவராக. நண்பு பிரியமானவர்களே, அவன் ஒரு சிங்கத்தை கிழித்து போடுகின்ற ஒரு பலத்தை கொடுத்தவர். ஆண்டவரை மறந்தார், யோசனைப்படியே வாழ்ந்தான். உலக இச்சைக்கு நன்கு தேவ பிள்ளைகளே, மாட்டு போன யோசனை எவ்வளவு தூரத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பிசாசானம் இன்னைக்கு சபைக்கு போகக்கூடாது, ஆண்டுடைய வார்த்தை கேட்க கூடாது, பிசாசுக்கு முடிச்சுட்டான். யோசனையை திசை திருப்பிட்டான். நன்கு பிரியமானவர்களே, யோசிக்கிறதுனால நீங்கள் சாட்சி நிறைய பேர் சொல்லுவீங்களே, பரிசுத்த நாளை நான் வச்சுட்டேன், ஆண்டுடைய வார்த்தை நான் கேட்காத போனதுனால எனக்கு இந்த பாடுகள் வந்தது, எனக்கு இந்த ஆபத்துகள் வந்தது, எனக்கு இந்த மரணம் வந்தது. ஆண்டவர் அதுல இருந்து உயிர்ப்பித்தார். ஏன் உயிர்ப்பித்த தெரியுமா? அதுல இருந்து நீ சாட்சி சொல்லிட்ட, அதுல இருந்து நீ பக்குவப்படுத்திக்கணும். அதுக்குதான் சாட்சி. என் நன்கு தேவ பிள்ளைகிட்ட வேதத்தின் நாயகன் இப்படி சொல்றார். நம்பர் 4, ஆண்டவர் சொல்றார், அபிமேலக்கு ஒரு மனுஷன் இருந்தார். நாங்கள் யோசனைப்படியே வாழ்ந்த 70 பேரை கொன்ற நன்கு தேவ பிள்ளையே. ரெண்டு சகோதரியம் தலை மீது ஒரு ஏந்திரிக்கலை சாவடிச்சு. யோசனைப்படி யோசனை தான் இவன் ராஜாவாக வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளை அத்தனை பேரும் கொன்றான். ஒரே இடத்துல வச்சு கொன்று போடுகிறான். தன் யோசனை, பதவியுடைய ஆசை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த யோசனை எல்லாம் நீயும் நானும் யோசிக்கிறோம், நிறைய யோசிக்கிறோம். எந்த பண்ண போறோம்? நீ யோசிக்கிறதுனால கடல் தண்ணி வற்றி போயிடுமா? இரண்டு தேவ பிள்ளைகள இல்லது எவரெஸ்ட் சீக்கிரம் குறைஞ்சு போயிடும்? ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் செய்ய நினைத்தால் அது ஒருவனை தடை பண்ண முடியாது. ஆமென், அல்லேலூயா. வேதம் இப்படி சொல்லப்படுகிறது. ஆமா, தெரியுமா உங்களுக்கு? இரண்டு தேவ பிள்ளைகள், அவன் ஒரு யோசனை, அவனும் பதவிக்காக யோசித்தவன். இந்த மொர்தெகாய் எப்படியாவது கொண்டுட்டா இரண்டு தேவ பிள்ளைகள அவனுடைய யோசிப்பார். ஆகாஷ் வேற ராஜா வேற நல்ல பேர் பெற்று அவனுக்கு ஏற்ற ஒரு மனுஷன் ஆக வேண்டும். இந்த தேசத்தில் நான் தான் பெரிய ஆள் என்று காட்டிக்கும்படியாய் அவன் தூக்கு மரத்தை ஆற்றினான். அவன் யோசனைப்படியே அவன் மறித்து போனான். இரண்டு தேவ பிள்ளைகளே, அடுத்து நீ பார்ப்பா என்று சொன்னால், இரண்டு தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசி. நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும், புத்துனே பாதுகாக்கும். ஆமென், அல்லேலூயா. எதுங்க பாதுகாத்தது? நல்ல யோசனை உன்னை காப்பாற்று. என்ன யோசனை பண்ணணும்? நல்ல யோசனை, ஆட்டோடைய வார்த்தை, ஜீவ வார்த்தை எனக்கு தேவை. யோசிக்கிறது என்ன தெரியுமா? காலையில வேதகத்தை எடுத்தது குடும்பமாய் ஆண்டவரிடத்தில் கடந்து போற குறைகள் தீர்வு. ஆண்டவர் தம்முடைய வேதனைகளை எடுத்து போடுவார், சோதனைகளை மாற்றுவார், அழுகிய மாற்றுவார்.
புலம்பலை மாற்றுவார். கண்ணீர் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுவார். இது நல்ல யோசனை. ஆமென். அதுதான் உன்னை காப்பாற்றும். அதுதான் உன்னை பாதுகாப்பும். அன்பு தேவப்பிள்ளை, இன்னைக்கு யார் என்ன யோசிக்கிறோம்? என்ன யோசிக்கிறோம்? இன்னைக்கு யாராவது கூப்பிடுவாங்க, அவங்க பின்னாடி ஓடிடு. என்ன யோசனை அது? அன்பு தேவப்பிள்ளைகளே, அந்த யோசனை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல சொல்லப்படுகின்றார். எடுத்து நீ யோசித்து யோசித்து இழைத்து போவாய் என்ற ஆண்டவன். ஏசாயா 47வது அதிகாரம் 13வது வசனத்தை நீ எடுத்து வாசி. ஏசாயா 47:13 எடுத்து வாசி. திரளான யோசனைகளினால் ஐயோ இழைத்து போனார். நீ ஒண்ணு பாரு, நீ போய் படு, நீ உட்காரு, நீ பஸ்ல போ, ட்ரெயின்ல போ, பிளைட்ல கூட போ, யோசிக்காம போவியா பார்க்கலாமா? யோசனை இல்லாமல் நீ நடப்பயணமா போகின்ற போது பஸ் வந்தாலும், பைக் வந்தாலும், கார் வந்தாலும், லாரி வந்தாலும், நீ யோசித்துதான் ஓட்டுவான் மனுஷன். ஏதோ ஒரு நினைப்பு ஓட்டுவான். ஆக்சிடென்ட் எதுக்காவது நீங்க யோசித்துப்ப. ஆக்சிடென்ட் எதுக்காவது யோசனை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ யோசிக்கிறதுனால இழைத்து போயிடுவாய். வேதம் இப்படி சொல்லப்படுகிறது. இந்த யோசனை எங்க போய் முடியுதுன்னா, நீ மண்ணுக்கு போனாதான் அது முடியுது. புரியுதா? நீ எடுத்து நீ வாசி. சங்கீதம் 146வது அதிகாரத்தை 4வது வசனத்தை எடுத்து நீ வாசி. நீ மண்ணுக்கு போனாதான் அந்த யோசனை அழிஞ்சு போயிடுற. அவனுடைய ஆவி பிரியும். அவன் யோசிக்கிறவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போயிடும். அல்லேலூயா. நட்பு தேவத்தை நீங்கள் யோசித்து இவ்வளவு காலம் யோசித்து வாழ்ந்தது என்ன பிரயோஜனம் இல்லை. யோசிக்கிறதுனால என்ன? தேவ சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. சமயமும் தேவ செயலும் நேரிடணும். ஆமென். அவர் உன்னை நினைக்கணும். அவர் உன்னை நினைத்தால், சங்கீதம் 115:12 வாசிப்பார். அவர் உன்னை நினைத்தா உன்னை ஆசீர்வதிப்பார். இரண்டு தேவ பிள்ளைகளே, அவர் நினைக்கணும். கர்த்தர் நம்மை இந்த நாளில் நினைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அவர் உன்னை நினைத்திருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் நினைக்கணும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அவனுடைய ஆவி பிரியும். அவன் மண்ணுக்கு திரும்புவான். அவன் யோசனை எல்லாம் படுத்து சாவு வரதுன்ற போது கூட யோசிக்கிறது. இன்னும் கொஞ்சம் வாழணும், இன்னும் கொஞ்சம் வாழணும். நம்முடைய சிந்தனை எல்லாம் போயிடும். என் அன்பு தேவ பிள்ளைகிறேன், யோசித்து பாரு. என்ன யோசிக்கும்? நல்ல யோசனை. இன்னைக்கு ஆண்டவரோடு கூட இருக்கணும். நம்ம குடும்பமா இருக்கணும். அன்பு தேவ பிள்ளைகள் எல்லாம் சீர்படுத்தணும். அந்த குடும்பம் எப்படி ரட்சிக்கப்படும், எப்படி காப்பாற்ற முடியும் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஏசப்பா இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? சஞ்சலமும் கசுப்பும் கண்ணீரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. சங்கீதம் 94வது அதிகாரம் 11வது வசனம். மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். மனுஷனே, நீயா 24 மணி நேரம் யோசித்துக் கொண்டிருக்கிறது மீடியம் தான். தேவசத்தை இல்லாம எந்த காரியம் நடக்கும்? தேவசத்தை இருந்தாதான் எல்லா காரியம் நடக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அறிந்து பாருங்க, புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த நாளில் யோசனைகளை பற்றி என நிறைய ஜனங்கள், நிறைய உயிர் சேதங்கள், நிறைய வாழ்வாதாரத்தை இழந்து போயிருந்தார்கள். நீ யோசிக்கிறதுனால மரணத்துக்கு தாழ்வி விடுவாய். நீ யோசிக்கிறதுனால ஒரு ஜான் கயிறை நீ எடுத்துக் கொள்வாய். நீ யோசிக்கிறதுனால ஓடுற ட்ரெயினோ ஓடுற பஸ்ஸுக்கு போயிடுவாய். நீ யோசிக்கிறதுனால ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து மறுத்து போயிட வேண்டும். என் அன்பு தேவ யோசனை எல்லாம் எங்க கொண்டு போய் பிசாசை நிறுத்துறான்? எங்க கொண்டு போய் நிறுத்துறான்? நீ யோசிக்கிறதுனால ஒரு மூலையில ஏதோ ஒரு காரியம், ஒரு மனக்கசுப்பு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ யோசித்துக் கொண்டிருப்பாய். ஆனா அந்த யோசனையே உனக்கு மரணம் ஆயிடும். ஆகையால் ஆண்டவர் சொல்ற, மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று அறிந்து. இப்ப சொல்லு, கொஞ்சம் கொஞ்சமா நான் அந்த யோசனை குறைத்துக் கொள்கிறேன்.
ஒருவனை மருத்துவரிடத்தில் கொண்டு போவார்கள். ஐயா, இவரு நிறைய குடிச்சு கொண்டு இருக்கிற ஐயா, போதைக்கு பழக்கம் அடிமை ஆயிட்டார், இல்ல சிகரெட்டுக்கு அடிமை ஆயிட்டார். டாக்டர் சொல்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஒரே முறை விட முடியாது. இந்த யோசனை கூட நீ ஒரே முறை விடவே மாட்டார். கொஞ்சமா ட்ரை பண்றேன். ஆண்டவர் சொல்ல, ஆண்டுடைய வார்த்தை கேட்கிறேன் நன்றி தேவ பிள்ளைங்க. யோசிக்கிறதுனால ஒன்னும் செய்ய போற ஒரு காரியத்தை நடத்த முடியாது.